வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூருங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்காக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு அப்படின்னா, அங்கே உள்ள விவசாய நிலம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் மற்றும் அங்கே உள்ள நீர்நிலைகள்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள விவசாயிகள்லாம் வந்து அதை வரவிடாமல் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதாங்க ஹெட்லைன். ஸோ அந்த போராட்டத்துக்காக வந்துட்டு விஜய் ஆதரவாக அங்கே போய் நான் நிற்க போகிறேன், அதுக்காக எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும். ஸோ போலீஸ் சைட்லேருந்து எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவங்கள போலீஸை வந்து ஆடி போய் நிற்கிறாரு. ஸோ அதாங்க கண்டென்ட்டு. வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம், இல்லை என்ன ரூல்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரொட்டஸ்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, போராட்டக்காரர்கள் ஹாவ் ரைஸ்டு கன்சர்ன்ஸ் அபவுட் த லாஸ் ஆஃப் ஃபர்டைல் ஃபார்ம்லேண்டு. ஸோ இங்கே ஃபர்டைல்னால் அதோட அப்ஜெக்டிவ் வேர்டுங்க. ஃபர்டைல் அப்படின்னா வந்து வளமானன்னு சொல்லலாம், செழிப்பாக இருக்கிற வளமாக இருக்கிற. ஃபார்ம்லேண்ட்னா விவசாய நிலம்ங்க. ஸோ அவங்க வந்து ஹாவ் ரைஸ் கன்சர்ன்ஸ் அபவுட் லாஸ் ஆஃப் ஃபர்டைல் ஃபார்ம்லேண்ட்னா வளமான விவசாய நிலம் வந்து அளிக்கப்படும். அண்ட் த ப்ராஜெக்ட்ஸ் இம்பேக்ட் த லோக்கல் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ அங்கே உள்ள வந்து வாட்டர் எல்லாமே நீர்நிலை வந்து பாதிக்கப்படும் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா விஜய், அதாவது தமிழக ஆக்டர் விஜய் ஹேஸ் சாட் போலீஸ், இங்கே சாட்டுன்னு ஒரு வேர்டு இருக்குல்லங்க, அதாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்டு ஹேஸ் சாட் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஹிஸ் ப்ரப்போஸ்டு விசிட்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டிங்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்கள பார்க்குறதுக்காக நான் போகிறேன், அதுக்காக எனக்கு வந்து ஒரு முழு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி உங்களை நான் நாடி வரேன், போலீஸ்காரங்க நாடி வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நாடி வர்றதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறதுன்னு சொல்கிறாங்கல்ல, சீக்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக SEEKன்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்னா நாடுறதுங்க. நம்ம ஆக்சுவலாக டே 1 நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து சீக்குங்கிற வேர்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். இது வந்து அகெயின் வர்ற வேர்டு தான். பட் அந்த சீக்னா ஜஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸுங்க. அதோடைய பாஸ்ட் டென்ஸ் பார்த்திங்கன்னா சாட்டுங்க. இது வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா சாட்னு சொல்லி உச்சரிக்கணும். வாங்க இந்த வேர்டை பார்ப்போம். சாட் இது வந்து ஒரு வெறுப்புங்க. ஸோ நம்ம சாட்னு போட்டாலே வந்து உங்களுக்கு சீக்கு தான் காட்டுறாங்க. சீக்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸுங்க. ஸோ நாடி போகிறது, ஒருத்தவங்க ஹெல்ப் நம்ம வந்து நாடி போய் நிற்கிறது. ஸோ அதாங்க மீனிங். ஸோ இங்கே நிறைய போட்டிருக்காங்க, எல்லாமே ரிலேட்டட் சேம் மீனிங்ஸ் தாங்க. அட்டெம்ப்ட் டு டிசையர், டிசையர்னா விருப்பங்க. அட்டெம்ப்ட் ஆர் டிசையர் டு அப்டெயின்னா பெறுதல். ஸோ நம்ம விருப்பமான ஒரு இதை பெறுறதுங்க, அச்சீவ் பண்ணுறது, பெறுறது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஃபார் சம்திங் ஃப்ரம் சம் ஒன். ஸோ ஒருத்தவங்கள்ட்ட தான் நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்குறது. இவங்களுமே ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க, போலீஸ் ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா ஹீ சாட் ஹெல்ப் ஃப்ரம் த போலீஸ். ஸோ போலீஸுடைய உதவியை நாடி இருக்காங்க, அதாங்க மீனிங். ஸோ விஜயுமே அந்த மீனிங்கில் தான் அங்கே சொல்லியிருக்காங்க, அதில் தான் வேர்டு சொல்லியிருக்காங்க சாட்டுன்றது. வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலம் அதெல்லாமே அவங்கள்ட்ட விவசாயிகள் இருக்குல்லங்க, அதெல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து கைப்பற்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் தேவைப்படுங்க. ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள விவசாயிகள் எல்லாத்தையும் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு போதியமான ஒரு அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுவாங்க. செட்டில் பண்ணிட்டு அவங்கக்கிட்டேருந்து வந்து அவங்க பெற்றுக்குவாங்க, மறுபடியும் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட எடுத்துக்குவாங்க. அதுதாங்க மீனிங். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு வேர்டு இருக்குது, அக்வேசிஷன் இங்கிலீஷில் வேர்டு இருக்குதுங்க. அக்வேசிஷன்னா ஒன்று இல்லைங்க, கைப்பற்றுதல். கைப்பற்றுதல்னால் சும்மா கைப்பற்றாமல் அவங்களுக்கான ஒரு நிதியை கொடுத்துட்டு நாங்கள் அதை எடுத்துக்கிறோம், இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அவங்க வந்து அங்கேருந்து அப்ரூவ் வேற ஒரு இடத்த வந்து மாற்றி விட்ருவாங்க. இந்த மாதிரி அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதாங்க இங்கே சொல்ல வராங்க. ஸோ மோர் தென் 13 வாட்டர் பாடிஸ் would be affected. ஸோ 13 நீர்நிலைகள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் சொல்கிறாங்க. எப்படின்னா இஃப் த லேண்ட் அக்வசிஷன் ப்ரொசீட்ஸ், அதாவது லேண்ட் அந்த நிலத்தை வந்து கையகப்படுத்திட்டாங்கன்னா அப்படின்னா 13 நீர்நிலைகள் வந்து அங்கேருந்து அழிக்கப்படும் சொல்கிறாங்க. அதாங்க சொல்கிறாங்க அக்வேசிஷன்னா ஒரு நவுன் வேர்டுங்க. வாங்க பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த வேர்டை நான் இன்றைக்கி பார்க்குறப்போ எனக்கு லிட்டிலாக ஒரு டவுட் வந்துச்சுங்க. நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ்னு ஒரு வேர்டு நம்ம பார்த்தோம். சீஸ் அப்படின்னா வந்து கைப்பற்றுதல்னு சொல்லாங்க. ஸோ இங்கே அக்வேசிஷன்னா இங்கேயுமே கைப்பற்றுதல்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இதனால் அது சேம் மீனிங் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் கைப்பற்றாங்க இங்கேயும் கைப்பற்றாங்க என்னென்னு சொல்லி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சீஸ்னு ஒரு வேர்டு இருக்குதுங்க, சினானியம்ஸ் வந்து இம்பவுண்டுன்னு வேர்டு இருக்குது. அந்த நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் வந்து அந்த பிரிட்டிஷ் அவங்க வந்துட்டு அந்த படகெல்லாம் தமிழ்நாட்டு மீனவர் படகெல்லாம் வந்து பிடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து சீஸுங்கிற வேர்டும் பார்த்தோம், கீழே இன்னொரு வேர்டும் பார்த்தோம், இம்பவுண்டும் பார்த்தோம். சேம் மீனிங் தான், கைப்பற்றாங்க. அதாவது அங்கேருந்து வந்து சீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சீஸ் நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கைப்பற்றாங்க. எப்போல்லாம் சொல்லுவாங்கன்னா இல்லீகலாக நம்ம வர்றப்போ,
அந்த மாதிரி வரப்போ அவங்க வந்து கைப்பற்றி அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. நமக்கு வந்து திரும்ப பே பேக் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதுதாங்க வந்து சீஸ் ஆர் இம்போன்னு சொல்லுவாங்க. இந்த அக்வைசேஷனா அது லிட்டில் டிஃப்ரெண்ட்டுங்க. இவங்களும் கைப்பற்றாங்க. பட் எப்படி அப்படின்னா ஒரு அதுக்கான இழப்பீடு கொடுத்துருவாங்க. இந்த இடங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது ஐடி கம்பெனியாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு கார் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஏர்போர்ட் வாட் எவர் இட் மே பி இருக்கலாம். ஸோ இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் எல்லாருமே வந்து வேறு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிருங்க, அதுக்கான இழப்பீடாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோன்னு சொல்லி பேசிக்குவாங்க. அதுதாங்க இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. சீஸு இம்பவுண்டுக்கும் அது ரெண்டும் சேம் தான் சினானிம்ஸ். அதுக்கும் அக்யூசிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா இதுக்கு வந்து இழப்பீடு கொடுத்து கைப்பற்றுறாங்க. சீஸ் அப்படின்னா இழப்பீடுலாம் கிடையாது, இல்லீலாம் நீங்கள் உள்ளே வரீங்க, நாங்கள் சீஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு நான் இன்றைக்கி லேர்ன் பண்ணது. ஸோ இதுக்கு வந்து 2 வேஸ் ஆஃப் மீனிங்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் இங்கே தமிழில் பாருங்கள், இந்த 2மே சேம் தாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அது இப்போ தேவை கிடையாது, ரிலேட் கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆர் அப்டைனிங் ஆர் பையிங் சம்திங். அப்டைன்னா சொன்னால் பெறுதலுங்க, பையிங்னா வாங்குறது, பெறுதலோ இல்லை வாங்குதோ சொல்கிறாங்க, அதை வந்து அதான் கைப்பற்றுதல் ஃபஸ்ட்டு மீனிங்கு. அது செகண்டுமே சேம் தாங்க, அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. சம்திங் தட் யூ ஹேவ் அப்டைன்ட் ஆர் பாட், அதாவது பெற்றது, பையோடைய பாஸ்ட்டு பாட்டு, அப்டைனுடைய பாஸ்ட்டு வந்து அப்டைன்டு. ஸோ தமிழையும் பாருங்கள், பெற்ற அல்லது ஈட்டிய பொருள், விலைக்கு வாங்கியது, நம்ம விலை கொடுத்து வாங்குறோம்ல, அதாங்க மீனிங். ஸோ இது சேம் தாங்க. இங்கே நம்ம இங்கிலீஷில் பார்க்குறப்போ இது 2 வேஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பேசின விஷயம் தாங்க, கவர்மெண்ட் சைடில் இருந்தாலும் யாரோ நம்ம வந்து ஒரு இழப்பு மாதிரி கொடுத்துட்டு அதை பொருளை வாங்குறது, லேண்டோ இல்லை வாங்குறது, அதுதாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அண்ட் டெவலப்பிங் ஆஃப் எ ஸ்கில் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டான நியூஸ் கிடையாது, இந்த வேர்டுக்கானது கிடையாது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான். ஜஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் சொல்கிறேன், பட் நீங்கள் இப்போ மறந்துடுங்க, ஜஸ்ட்டு சொல்கிறேன். 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதை நீங்கள் இப்போ இக்னோர் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கைப்பற்றதுலங்க. வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். மேற்கொண்டு விஜய் வந்து ஒரு லெட்டரில் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த போடுறாங்களே விவசாயிங்க, அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்க கூட வந்து ஆக்கப்பூர்வமான வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்காக வந்து ஒரு சாதகம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு அதாவது கொஞ்சம் செக்யூராக வந்து ஒரு சூழல் உருவாக்கி கொடுங்க, பாதுகாப்பான ஒரு சூழல் வந்து உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதாங்க இங்கே மீனிங். ஸோ இங்கே ஆக்கப்பூர்வம்னு சொல்கிறாங்கல்ல தமிழில், அதுக்கு இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க, கன்ஸ்ட்ரக்டிவ்ன்றது அட்ஜெக்டிவ் வேர்டு. நம்ம நேற்றே பேசியிருப்போம், அட்ஜெக்டிவ் எங்கே வரும் அப்படின்னா நவுனுக்குடைய மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கள்ல, நவுன். இப்போ டைலாக்ன்றது ஒரு நவுன், டைலாக்னா உள்ள இல்லைங்க, உரையாடல், 2 பேர் பேசிக்கிறாங்கல்ல, டைலாக்னால் எப்படிப்பட்ட டைலாக்னா ஆக்கப்பூர்வமாக யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க, சும்மா விமர்சனம் பண்ணாத, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு விமர்சனம் பண்ண சொல்லுவாங்கள்ல, ஆக்கப்பூர்வமாக சொல்லு, அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கன்ஸ்ட்ரக்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த வேர்டை பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டிவ் இது பார்த்தீங்கன்னா நேச்சர் வந்து அட்ஜெக்டிவ்ங்க. இங்கிலீஷ்லேயே பாருங்கள், யூஸ்ஃபுல் ஆர் ஹெல்ப்ஃபுல். தமிழில் பயனுடைய, உதவியான அல்லது ஆக்கப்பூர்வமான சொல்கிறாங்க. இங்கிலீஷ்லேயே பாருங்களேன், கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன்ஸ் ஆர் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் அட்வைஸ். சஜஷன்னா அதை சஜஸ்ட் கொண்டு சொல்கிறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஒரு ஐடியா கொண்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா கிரிட்டிசிசம்னா விமர்சிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு அட்வைஸ்னால் ஒரு அட்வைஸ் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கள். சும்மா ஏனோ தானோன்னு சும்மா அட்வைஸ் பண்ணாதீங்க. அட்வைஸ் பண்ணாலும் ஒரு ஆக்கப்பூர்வமாக இப்படி பண்ணால் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நிறைய மூவிஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கல்ல, ஜென்ரலாக பார்த்துருப்பீங்க, எல்லா மூவியுமே நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் தராங்கல்ல, அந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தராமல் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இதை எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக கொடுங்கலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ வாங்க ஓவராலாக ஹைலைட்ஸ் இன்றைக்கான வேர்ட்ஸ் பார்ப்போங்க. இதெல்லாம் தாங்க இன்றைக்கி பார்த்த வேர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா சாட். அது எப்படி உச்சரிக்கிறதுனா சவுட்னு சொல்லக்கூடாதுங்க, அதை வந்து எப்படி உச்சரிக்கிறதுனா சாட்னு சொல்லுவோம், SOUTH சாட்னு சொல்லுவாங்க. ஸோ சாட்னா ஒன்றும் இல்லைங்க, சீக் உடைய பாஸ்ட் டென்ஸ். சீக்னா என்ன அப்படின்னா நாடி போடுறது, ஒருத்தவங்க உதவியை நம்ம நாடி அவங்கள்ட்ட வந்து கேட்டு நிற்கிறது, அதாங்க சீக். ஸோ அதான் வந்து விஜய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, போலீஸ்கிட்ட வந்து ஒரு உதவி நாடி இருக்காங்க அது. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்வைசிஷன்னா ஒரு நவுனுங்க. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு வந்து கைப்பற்றுதல். எப்படி கைப்பற்றுறாங்க, ஒரு பே பேக் கொடுத்து, ஒரு பணமாக ஒரு இழப்பாக கொடுத்துட்டு அந்த பொருளை வந்து கைப்பற்றுறாங்க, அக்வைசிஷன் சொல்லாங்க. தேர்ட் ஒன் பார்த்தோன்னா அட்ஜெக்டிவ்னா நம்ம சொல்கிற நேற்று பார்த்த மாதிரியே நவுனுடைய மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு உரையாடல் நடக்குது, டைலாக் நடக்குது, அது எப்படிப்பட்ட டைலாக் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவான டைலாகாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமான டைலாகாக, அதாவது உரையாடலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட்டுங்க இன்றைக்கான வேர்ட்ஸ் அண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டுமாரோ இன்னொரு வீடியோ இன்னொரு நியூஸில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.